Hi students, I am Delhi Babu, Samachir Max, class 11th, chapter 3, Trigonometry, Napier's formula. Theorem 3.2. In a triangle ABC, we have point number 1. Tan A minus B divided by 2 equal to A minus B divided by A plus B into cot C by 2. Second, tan B minus C divided by 2 equal to B minus C divided by B plus C into cot A by 2. Third, tan C minus A divided by 2 equal to C minus A divided by C plus A into cot B by 2. Okay. First நம்ம first subdivision எடுத்துக்கலாம். So first subdivision எடுக்கும்போது நமக்கு sin formula தெரிஞ்சிருக்கணும். So sin formula தெரிஞ்சதுனா ஈஸியா போட்டுறலாம். First proofக்கு proofக்கு நமக்கு போடும்போது sin formula using the sin formulas நம்ம யூஸ் பண்ணுவோம். using sin formula So sin formula, what is the sin formula? A by sin A equal to B by sin B equal to C by sin C equal to 2R. So நம்ம தனித்தனியா இந்த வேல்யூஸ் தனித்தனியா கொண்டு வரலாம். A equal to 2R sin A. அதுக்கு அடுத்தது கமா B is equal to இதுக்கு தனியா போட்டோம் அப்படினா 2R sin B. So இதுக்கு C க்கு அதே மாதிரி போடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். C is equal to 2R sin C. இது sin formula. So first subdivision என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா tan A minus B divided by 2 equal to A minus B divided by A plus B into cot C by 2 அதான் கொடுத்திருக்காங்க. First நம்ம RH side வேல்யூ எடுத்துக்கிட்டு LH side வேல்யூ ப்ரூவ் பண்ணலாம். So first நம்ம RH side take from RH side நான் வேல்யூ எடுத்துக்கிறேன். RH side வேல்யூ என்ன இருக்கு? A minus B divided by A plus B into cot C by 2 equal to, so A நோட வேல்யூ நமக்கு தெரியும், அதை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 2R sin A minus B ஓட வேல்யூ 2R sin B divide A ஓட வேல்யூ 2R sin A plus 2R sin B into cot C by 2. ரெண்டுத்துக்கும் இது காமன், அதனால் அங்கே சென்டரை போட்டிருக்கோம். செகண்ட் பாருங்கள், இப்போ 2R காமனாக இருக்குது. காமன் வேல்யூ மட்டும் அவுட் சைடில் எடுத்துக்கலாம். அப்போ 2R ஓப்பன் ப்ராக்கெட் sin A minus sin B divide 2R ஓப்பன் ப்ராக்கெட் sin A plus sin B க்ளோஸ் ப்ராக்கெட் into cot C by 2. ஸோ அப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் உள்ளதை மட்டும் எடுத்துக்கிறோம். sin A minus sin B by sin A plus sin B into cot C by 2. ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin C minus sin D. செகண்ட் sin A plus sin B இருக்கு இல்லைங்களா, அதில் CDயை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸை நம்ம எழுதி வச்சுக்கிட்டு ஈஸியாக அப்ளை பண்ணலாம். sin C minus sin D equal to sin C minus sin D ஃபார்முலா 2 cos C plus D by 2. அடுத்தது sin C minus D by 2. ஸோ இதுக்கு sin minus sin D ஃபார்முலா. அதுக்கடுத்து ஃபார்முலா நமக்கு தெரியும் ப்ளஸுக்கு, அதுக்கும் நம்ம ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கலாம். ஈக்குவல் டு, ஸோ அதனுடைய ஃபார்முலா 2 sin ஓப்பன் ப்ராக்கெட் C plus D by 2 into cos C minus D divided by 2. ஸோ அப்போ அந்த ஃபார்முலா நமக்கு தெரியுன்றதுனால வேல்யூஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொஸ்டினுக்கு வரலாம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன இருக்குது? sin C இருக்குது, sin A minus sin B இருந்தது. ஸோ அதனால் நம்ம அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 2 cos A plus B by 2 இது
அடுத்தது சைன் ஏக்கிற இடத்துல சி இருக்குது அவ்வளோதான். ஸோ அப்போ a மைனஸ் பி டிவைட் பை 2 டிவைட் 2 சைன் a ப்ளஸ் பி பை 2 இன்ட்டு காஸ் சின்ற இடத்துல a இருக்குது. அப்போ a மைனஸ் பி டிவைட் பை 2 இன்ட்டு காட் a பை சி பை 2 இருக்குங்க. இப்போ நமக்கு 2 காமனாக இருக்குது, அதை கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு பேசிக் ஃபார்முலா ஒன்று தெரியும், காட் தீட்டா அப்படின்னா ஃபார்முலா என்ன? காட் தீட்டானா 1/tan தீட்டா, இந்த ஃபார்முலா தெரியும். அதுக்கு அடுத்தது காட் தீட்டானா இன்னொரு ஃபார்முலாவும் தெரியும், காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, இந்த ஃபார்முலா தெரியும். tan தீட்டானா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, இந்த ஃபார்முலாஸ் தெரியும். ஸோ இது தெரிஞ்சாலே நமக்கு ஈஸியாக பண்ணலாம். இப்போ ஈக்குவல் டு காஸ் a ப்ளஸ் பி டிவைட் பை 2 சைன் a ப்ளஸ் பி பை 2. அப்போ காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா காட் தீட்டா. அப்போது காட் a ப்ளஸ் பி டிவைட் பை 2 வேல்யூ போடலாம். சைன் பை காஸ் tan, அப்போ tan a மைனஸ் பி டிவைட் பை 2 இன்ட்டு காட் சி பை 2. ஓகே, அடுத்து நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், காட் a ப்ளஸ் பி டிவைட் பை 2 இருக்குது. ஸோ இந்த a ப்ளஸ் பி டிவைட் பை 2ன்றதை நம்ம ஃபார்முலா மாற்றலாம். காட் tan ஃபார்முலாவுக்கு காட் 90 மைனஸ் தீட்டா, காட் 90 மைனஸ் தீட்டானா tan தீட்டா ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபார்முலாவுக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ ஈக்குவல் டு இங்கே இருக்கிற வேல்யூ நம்ம மாற்றலாம். காட் ஓப்பன் ப்ராக்கெட் 90 மைனஸ் சி பை 2 tan, அடுத்தது இருக்கிறது அதே மாதிரி பண்ணுங்கள், a மைனஸ் பி டிவைட் பை 2 இன்ட்டு காட் சி பை 2, காட் சி பை 2னா 1/tan சொல்லியிருக்கோம். அப்போ tan சி பை 2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது காட் 90 மைனஸ் தீட்டா tan தீட்டா, அப்போது tan சி பை 2 இன்ட்டு tan a மைனஸ் பி பை 2 இன்ட்டு 1/tan சி பை 2. ஸோ இப்போ நம்ம tan c by 2 tan c by 2 cancel, balance tan b a minus b by 2. ஸோ இது எதனுடைய வேல்யூ? நமக்கு LHS சைடு என்ன இருந்தது? a minus b டிவைட் பை a plus b இன்ட்டு காட் c by 2. ஸோ இப்போ இருந்தது, இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். tan ஓப்பன் ப்ராக்கெட் a minus b by 2 equal to a minus b divided by a plus b into cot c by 2. Hence verified. Hence proved எழுதிக்கங்க, அதான் better. Hence proved. Next subdivision to tan b minus c by 2 equal to b minus c divided by b plus c into cot a by 2. ஸோ நம்ம RH சைடு வேல்யூ எடுத்துக்கலாம். டேக் ஃப்ரம் RH சைடு வேல்யூ. ஸோ அங்கே என்ன இருக்குது? b மைனஸ் சி டிவைட் பை b ப்ளஸ் சி இன்ட்டு காட் a பை 2. ஸோ நமக்கு யூஸிங் சைன் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எழுதிட்டோம். ஸோ அதே ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே வரும். இப்போ இருந்தாலும் எழுதி வச்சுக்கலாம். a ஈக்குவல் டு 2r sin a கம்மா 2b is equal to 2r sin b comma c is equal to 2r sin c. ஸோ அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ நமக்கு பியோட வேல்யூ தெரியும் இல்லையா, 2r sin b, அந்த வேல்யூ நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் இதுக்கு. இப்போ ஈக்குவல் டு இங்கே போடலாம், 2r sin b மைனஸ் 2r sin c டிவைட் பை 2r sin b ப்ளஸ் 2r sin c இன்ட்டு காட் a பை 2. அடுத்தது நியூமினேட்டரில் 2r இருக்குது, டினாமினேட்டர் 2r இருக்குது, காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 2r ஓப்பன் ப்ராக்கெட் sin b மைனஸ் sin c க்ளோஸ் ப்ராக்கெட் டிவைட் பை 2r sin b ப்ளஸ் sin c க்ளோஸ் ப்ராக்கெட் இன்ட்டு காட் a பை 2. ஸோ அப்போ 2r கேன்சல். அப்போ ரிமைனிங் sin b மைனஸ் sin c டிவைட் பை sin b ப்ளஸ் sin c இன்ட்டு காட் c பை 2.
ஸோ அப்போ sin c மைனஸ் sin d ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். செகண்டுக்கு sin c ப்ளஸ் sin d ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போது ஃபார்முலா படி யூஸ் பண்ணும்போது ஈக்குவல் டு 2 cos b ப்ளஸ் c பை 2 இன்ட்டு sin b மைனஸ் c பை 2 டிவைட் டினாமினேட்டரில் c ப்ளஸ் d ஃபார்முலா சொன்னோம் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கு ஃபார்முலா 2 sin b plus c by 2 into cos b minus c by 2 into cot a by 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 கட்டு. இப்போ நமக்கு நியூமரேட்டர் பாருங்கள் cos theta by sin theta. அப்போது cot theta அப்படின்னு நம்ம எழுதலாம். cot b plus c by 2 எழுதலாம். அடுத்து sin theta by cos theta. sin theta by cos theta னா tan theta. அப்போ tan b minus c by 2 into cot a by 2. ஓகே, அடுத்தது ஸோ இப்போ இங்கே எனக்கு cot theta இருந்திருக்கு. ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறது? cot 90 minus a by 2 into tan b minus c divide by 2 cot theta னா 1 by tan theta. அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது cot 90 minus theta அப்படின்னா நமக்கு tan theta ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ tan a by 2 into tan b minus c by 2 into 1 by tan a by 2. ஸோ அப்போ tan a by 2 tan a by 2 cancel, balance tan b minus c by 2. LHS side value நமக்கு என்ன இருக்கு? b minus c by b plus c into cot a by 2. இது ஆர்டர் மாற்றி கூட எழுதிக்கலாம். tan b minus c by 2 equal to b minus c divide by b plus c into cot a by 2. ஓகேவா? அடுத்தது சப்டிவிஷன் 3. tan c minus a by 2 equal to c minus a divided by c plus a into cot b by 2. ஸோ அப்போ நம்ம RHS சைடு எடுத்துக்கலாம். RHS சைடு எடுக்கிறதுக்கு முன்னாடி யூஸிங் பை சைன் ஃபார்முலா அதை நம்ம எழுதிக்கலாம். யூஸிங் சைன் ஃபார்முலா. சைன் ஃபார்முலா a equal to 2r sin a, b equal to 2r sin b, c is equal to 2r sin c தெரியும் நமக்கு. அதுக்கு அடுத்தது RHS சைடு வேல்யூ சொல்லியிருக்கு இல்லையா, அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. RHS சைடு வேல்யூ என்ன இருக்குது? c minus a by c plus a into cot b by 2. அப்போ c ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 2r sin c minus 2r sin a by 2r sin c minus 2r sin a plus so cot b by 2. கொஞ்சம் கவனம் பாருங்கள். ஸோ 2r இருக்குது, காமனாக இருக்குது, வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 2r வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நியூமரேட்டரில் sin c minus sin a க்ளோஸ் ப்ராக்கெட் டிவைட் பை 2r ஓப்பன் ப்ராக்கெட் sin c plus sin a க்ளோஸ் ப்ராக்கெட் இன்ட்டு cot b by 2. ஸோ இப்போ நமக்கு 2r நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல். இது sin c மைனஸ் sin d. அதுக்கு அடுத்தது sin c ப்ளஸ் sin d ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிடலாம். அப்போது 2 cos c ப்ளஸ் a by 2. அடுத்தது sin c minus a by 2 divide c plus d ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணலாம். அப்போ 2 sin c plus a by 2. அடுத்தது cos c minus a by 2 into cot b by 2. ஸோ அந்த வேல்யூ அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ 2 கேன்சல். cos theta by sin theta னா நமக்கு தெரியும் cot theta. அப்போ cot c plus a by 2. அடுத்தது இங்கே tan c minus a by 2 into cot b by 2.
ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். cot 90 மைனஸ், ஸோ நமக்கு இங்கே வேல்யூ மாற்றும் போது என்ன ஆகும், b minus 2 tan c minus a by 2. ஸோ இது cot theta 1 by tan b by 2 மாற்றலாம். ஸோ cot 90 minus theta tan theta, அப்போ tan b by 2 into tan c by 2 into 1 by tan b by 2. tan b by 2 tan b by 2 cancel, remaining tan c minus a by 2. LHS side நமக்கு என்ன வேல்யூ இருக்கு, c minus a by c plus a into cot b by 2. இது ஆர்டர் மாற்றி எழுதிக்கலாம். tan c minus a by 2 equal to c minus a by c plus a into cot b by 2. Hence proved. Thank you.